everyone. Welcome back to Shiksha by Swatika Samacheer series. This is Polity video number 4. Number 8 Constitution, basic information, salient features of the Constitution. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனோட சோர்சஸ் பத்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி there is a small topic, criticism of the constitution. So constitution வந்து இயற்றிட்டாங்க, பட் if there are positives, negatives-உம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ criticism அப்படிங்கிறப்ப நிறைய ஃபேமஸான ஹிஸ்டோரியன்ஸ், ஈவன் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து கிரிட்டிசிசம்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் இதுல மேஜர் பாயிண்ட்ஸா என்ன கம்ப்ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நிறைய பாரோ பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அ பேக் ஆஃப் பாரோவிங். 60 கண்ட்ரீஸ்ல இருந்து இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தாங்க. அண்ட் லாயர்ஸ் நிறைய இருந்ததுனால லைக் அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே இதுல வந்திருக்கு. ஸோ ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னு. பிகாஸ் எல்லா விஷயங்கள் எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் நம்ம பாரோ பண்ணியிருந்ததுனால இது ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட் அப்படிங்கிறது. அதாவது லைக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமா அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க. டிபிக்கல் லா லாங்குவேஜ். ஓகே, ஸோ லாயர்ஸ் நிறைய இருந்ததுனால லா லாங்குவேஜ் வந்து பாசிபிளி நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு மேஜர் கிரிட்டிசிசம். அண்ட் இது எதனால வந்து ரொம்ப பெருசாச்சு அப்படின்னா, நம்மளோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அப்படி ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதே போல நம்மளுக்கு வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ லாயர்ஸ் இதெல்லாம் கன்சிடரேட் பண்ணி தான் அப்படி எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அதை நம்ம குட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் சின்ஸ் இட் பிகேம் டூ லென்த்தி, இட் பிகேம் அ கிரிட்டிசிசம். அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேஜர் ஃபீட்பேக் ஒரு கிரிட்டிசிசமும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த ஜஸ்ட் அபவுட் த கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ வாங்க நம்ம இன்னைக்கோட டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஸோ ஆர்டிகல்ஸ் ஆர் 12 to 35. பட் நீங்க மேஜரா பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 to 35 ஆர் ஆர்டிகல்ஸ் 14 to 32 அப்படிங்கறத ரொம்ப ப்ரிசைஸா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஆர்டிகல் 12 இஸ் ஆல் அபவுட், நம்ம தனியா அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசலாம். ஓகேவா? நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 12 வந்து இட் இஸ் அபவுட் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒரு அரசு வந்து எப்படி இருக்கணும், அதாவது அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்கணும், லோக்கல் பாடிஸ் எப்படி இருக்கணும், பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ் எப்படி இருக்கணும், இல்ல அவங்களோட கார்பரேஷன்ஸ், பொல்யூஷன் போர்டு. ஓகே, இத பத்தி எல்லாம் வந்து ஆர்டிகல் 12ல பேசுறாங்க. இட் இஸ் சிமிலர் டு டிபிஎஸ்பி ஆர்டிகல் 36. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 13 அப்படின்னு பாக்குறப்ப வாட் இஸ் லா, அவங்க வந்து சட்டம்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜிஓ ஆகட்டும், ஒரு லெஜிஸ்லேஷன், ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லானா என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் சிமிலர் டு ஆர்டிகல் 37 ஆஃப் டிபிஎஸ்பி. ஓகே, இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து எங்க இருந்து இதை அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. அண்ட் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணப்ப இட் ப்ரொவைடட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் இப்போ பிரசன்ட்ல 6 தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கறதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் 3 தான் வந்து நம்ம மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். அதாவது ஒரு கிரேட் சார்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இது வந்து மக்களோட மகா சாசனம் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ஒரு மொனார்கியல் ரூல்ல இருந்தப்ப வந்து அவங்க தேவர் அபைடிங் பை த கிங் இல்லைங்களா? ஸோ மக்கள் சொல்றத கேட்டு பிரிட்டிஷ் ஃபார்ம் பண்ணது ஒரு மேக்னா கார்ட்டா. ஓகே, ஒரு கிங் வந்து ஒரு ரூலர் வந்து எப்படி வந்து ரூல்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு டெஃபினிஷன்ஸ். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து இட்ஸ் கால்ட் த மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அவைலபிள் டு ஆல் சிட்டிசன்ஸ். ஓகே, அண்ட் சர்டன் திங்ஸ் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் இன் பர்டிகுலர் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சம உரிமை, ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்,
சுரண்டலை எதிர்க்கும் உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், சமய சார்பு உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எடுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்கும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியல் அமைப்பை சீர்மைப்படுத்தும் உரிமை. ஸோ இது ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி, சம உரிமை. இதுல ஆர்டிகல்ஸ் 14 to 18 வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இட் இஸ் லைக் த பேசிஸ் ஃபார் எவ்ரிஒன், பாலிட்டி படிக்கிற எல்லாத்துக்குமே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தூக்கத்துல கேட்டா கூட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க அண்ட் யூ ஹாவ் டு லேர்ன் இட். ஓகே. ஸோ ஆர்டிகல் 14 இஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதாவது சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி. Be it you're of any caste, creed, language, culture, everyone is equal before law. அதுதான் வந்து ஆர்டிகல் 14 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 15 வந்து prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, ஜாதி, இனம், எந்த ஜெண்டரா இருந்தாலும் சரி, இல்ல பிறப்பிடம் எதுவாக இருக்கட்டும், யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அரசு வேலை வாய்ப்புகள்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும், அங்க வந்து எந்த விதமான ஒரு வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆர்டிகல் 17 வந்து அபாலிஷ்மெண்ட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஓகே. ஸோ தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கறது தான் மெயினா இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸெப்ஷனும் கிடையாது. ஓகேவா? இதை வயலேட் பண்றாங்க அப்படின்னா தே ஆர் ஜெயில்டு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அது வந்து அன்டச்சபிலிட்டி ஆஃபென்சஸ் ஆக்டுக்கு கீழே வருது. அண்ட் இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆல்சோ, தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். ஓகே. ஸோ ஒரு ராணுவ இடத்துலயோ இல்ல ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காகவோ உங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ கேன் அக்செப்ட். இல்லை அப்படின்னா மற்ற எல்லா டைட்டில்ஸுமே இட் இஸ் அபாலிஷ்ட் அப்படிங்கிற மாதிரியான. ஸோ ரைட் டு ஃப்ரீடம், அதுக்கு கீழே என்ன வருது? ஆர்டிகல் 19 அப்படிங்கிறதுக்கு கீழே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு வந்து ஒரு பேச்சு சுதந்திரம் உண்டு. டு ஃபார்ம் அசம்பிளி, அசோசியேஷன்ஸ், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ எந்த மாதிரியான ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணலாம், கேதரிங்ஸ், மூவ்மெண்ட் இருக்கணும், ரெசிடென்ஸ் எங்க வேணாலும் நம்ம இருக்கலாம், ப்ரொஃபஷன்ஸ் ஃபாலோ பண்றது, அப்புறமேட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஆனா இதுலயுமே சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி எல்லாம் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலா ஃப்ரீடம் அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து நம்மளோட ஃப்ரீடம் வந்து முழு பேச்சு உரிமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ அப்சல்யூட் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அப்சல்யூட் இன் நேச்சர். ஓகே. நம்ம வந்து பேசுறது அப்படிங்கிறதும் ஒரு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. பொறுப்பா நம்ம பேசணும். we have the rights, நம்ம என்ன வேணாலும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் ரெஸ்பான்சிபிளாவும் நம்ம இருக்கணும். ஓகே. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஆஃப் ஒஃபென்சஸ், குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பது குறித்த பாதுகாப்பு. ஓகே. இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா, நோ டபுள் ஜியோபார்டி, அதாவது ஒரு பர்சனுக்கு 2 பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், தன்னைத்தானே குற்றம் சாட்டிக்கொள்ள முடியாது, இதெல்லாம் சொல்றாங்க. எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னா ஒரு முன் தேதியிட்டு நம்ம எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுக்கு கீழே வருது. ஆர்டிகல் 21 அப்படின்னு பாக்குறப்ப ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, உயிருக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது. ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து முன்னாடி ஒரு எப்படி சொல்றது 1978க்கு முன்னாடி இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்டா தெரியல. பட் இப்போ வந்து ஆஃப்டர் 1978 வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதப்படுது. ஸோ ஆர்டிகல் 21A வந்து ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். ஓகே. ஒரு பேசிக்கான எஜுகேஷன் அது வந்து ஒரு சைல்டுக்கு கொடுக்கணும், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 22 வந்து ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ், அதை பத்தியும் சொல்றாங்க. அதாவது கைது செய்யப்படுவதற்கும் காவலில் வைக்கப்படுவதற்கும் எதிராக ஒரு பாதுகாப்பு. ஓகே. அது வந்து ஆர்டிகல் 22க்கு கீழே கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரைட் டு ஃப்ரீடம். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு பாக்குறப்ப ஆர்டிகல் 23.
ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். ஸோ மனிதர்கள் ஹியூமன் பீயிங்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டா கருதக்கூடாது. அவங்கள வந்து ஒரு பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது, இல்ல பீப்புளை வந்து ஃபோர்ஸ்ட் லேபர், ஓகே, ஒரு கஷ்டப்படுத்தி அவங்களை அடிமைப்படுத்தி கூலி வேலை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு ஆர்டிகல். ஆர்டிகல் 24 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ். ஸோ சில்ட்ரன் வந்து ஒரு டேஞ்சரஸ் ஒர்க் ஸ்பாட்ல ஒர்க் பண்றதோ, இல்ல இந்த மாதிரி இப்போ ஒரு பட்டாசு தொழிற்சாலையிலையோ இந்த மாதிரி வேலை செய்யறதெல்லாம் வந்து தடுக்கணும். இப்போ வந்து ஒரு சைல்டு வந்து ஒரு ஹாலிடே, ஒரு வெக்கேஷன் டைம்ல ஒர்க் பண்றதோ, இல்ல அவங்களோட ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அவங்களோட ஓன் பிளேஸ்ல, இப்போ அவங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்காங்க, அவங்க அதுல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த ப்ரொஹிபிஷனுக்கு கீழே வராது. இட்ஸ் லைக் ஃபோர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்லி இன் டேஞ்சரஸ் பிளேசஸ். இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 24க்கு கீழே கொண்டு வராங்க. ரைட் டு ரிலிஜன், ஆர்டிகல் 25ல வந்து ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். ஸோ எந்த ஒரு மதத்தையும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும், ஓகே, ஒரு பிரச்சாரம் நடத்துறதுக்கும் ஒரு உரிமை உண்டு. பட் பி நம்ம ரெஸ்பான்சிபிளா அதை நடத்தணும். ஆர்டிகல் 26ல ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ ஒரு ரிலீஜியஸ் கூட்டம் வந்து நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு, இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே மாதிரியான தாட்ஸ் உள்ளவங்க வந்து ஒரு கூட்டமா ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஒரு காமன் ஆர்கனைசேஷன் மேக் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பர்சன் வந்து ஒரு லீடர் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணலாம். பட் ஒரு ரெஸ்பான்சிபிளா இதெல்லாம் செய்யணும். ஆர்டிகல் 27ல வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலிஜன். ஸோ ரிலிஜன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம ஃபீஸ் அப்படிங்கறதெல்லாம் வேற, பட் டாக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது பர்டிகுலரா கிடையாது. ஸோ ஆர்டிகல் 28க்கு கீழே ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை கொண்டு வராங்க. ஸோ என்னன்னா ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான ஒரு பிளேஸ்லயே அதை அட்டென்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஒரு மீட்டிங் கேதர் பண்றதாகட்டும், இதெல்லாமே நம்ம பண்ண முடியும். இப்போ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்காங்க அப்படின்னா அவங்க செக்யூலரா இருப்பாங்க. அதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல ரிபப்ளிக் டே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டாடுவோம். பட் ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை முற்படுத்தி அவங்க வந்து அது செய்வாங்க அப்படிங்கிறது இல்லை. கவர்மெண்ட் எய்டடா இருக்காங்க அப்படின்னா அவங்க ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி ஆர்கனைஸ் பண்ணலாம், ஓகேவா. அவங்க ஸ்டேட் கவர்மெண்டோட அப்ரூவல் எடுத்துக்கிட்டு ஒரு பிரைவேட் காலேஜோ ஒரு பிரைவேட் ஸ்கூலோ இப்போ வந்து அவங்க விநாயகர் சதுர்த்தி, பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் எல்லாமே கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றது. இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து சில்ட்ரன் ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தலாம். ஏன்னா மேஜரா இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல் காலேஜஸ்ல இதெல்லாம் நடத்துறதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு எல்கேஜி ஒரு கிண்டர் கார்டன் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணலாம். இது வந்து ஃபாரின் கிட்ஸ் படிக்கிறாங்க, அதாவது ஃபாரின்ல இருந்து கிட்ஸ் வந்து இங்க படிக்கிறாங்க அப்படின்னாலும் இது வந்து அப்ளிகபிள் தான். அதை பத்தி பேசினதுதான் ரத்திலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பேன்னு ஒரு கேஸ் 1954ல இதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஆர்டிகல் 29 பேசுறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது சிறுபான்மையினரோட மொழி, எழுத்து வடிவம், கலாச்சாரம் இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்றது. ஓகே, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டிகல் 30 அப்படின்னு பார்த்தா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு கல்வி நிறுவனம் வந்து உருவாக்கி அதை பார்த்துக்கிறதுக்கான ஒரு ரைட்ஸும் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஆர்டிகல் 31 அதுதான் வந்து நம்ம டெலீட் பண்ணிருக்கோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆர்டிகல் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஆர்டிகல் 31 சொத்துரிமை. ஏன்னு கேட்டா அது வந்து இப்ப ஆர்டிகல் 300A பிளேஸ் பண்ணிருக்காங்க பார்ட் 12ல, ஓகேங்களா. ஸோ 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலமா அதை வந்து டெலீட் பண்ணிட்டு இப்ப வந்து ஆர்டிகல் 300A ஒரு லீகல் ரைட்டா அது இருக்கு, ஓகே, சட்ட உரிமையா அது கொடுத்திருக்காங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் seeks redressal for the violation of their fundamental rights. அதாவது ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லவாங்க.
ஆர்டிகல் 32 வந்து ஒரு ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் வந்து இட் இஸ் த கார்டியன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் பர்டிகுலர், அதை பத்தியும் பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிட்ஸ், அதாவது நீதி பேராணையின் வகைகள் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 32 தான் வந்து மென்ஷன் பண்ணுது. இட் இஸ் கேரண்டீட் பை ஆர்டிகல் 32. ஸோ இதுல 5 பேசிக் ரிட்ஸ் இருக்கும். ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், சர்ஷியோராரி, கோ வாரண்டோ. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் டாபிக், நம்ம இன்னும் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ மெயினா வந்து 12 and 13 பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 14ல இருந்து 32 வரைக்கும் எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது வந்து பார்ட் 4ல இருக்கு, ஆர்டிகல்ஸ் 36 to 51. ஓகேங்களா? So the constitution does not contain any classification of directive principles. So நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எந்த மாதிரியான ஒரு கிளாசிபிகேஷனும் கொடுக்கல, பட் we for our benefit, நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சில கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்னா, அதாவது ஒரு ஈக்குவல் பே ஃபார் மென் அண்ட் விமன், ஒரு லைவ்லிஹுட் பத்தி எக்கனாமிக்கல் பேசிக்கிறதுக்காக சோஷியலிஸ்ட்னு ஒரு கான்செப்ட். காந்தியன், ஏன்னா வந்து காந்தியன் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஏன்னா இந்தியா லைஸ் இன் இட்ஸ் வில்லேஜஸ் அப்படின்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. ஸோ அதை ப்ரொமோட் பண்றதுக்காக. லிபரல், அதாவது இன்டெலெக்சுவலா எப்படி தாராளமா சில விஷயங்களை வந்து கொண்டு வர முடியும், லைக் இன்டெலெக்சுவல் ரோல் பிளே பண்ணி சில விஷயங்களை வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிலது. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் வந்து தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சட்டத்தால நிலைநிறுத்த முடியும், நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. But it is fundamental for the governance of the country. It aims at promoting the social welfare. மெயினா வந்து நம்ம டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ஒரு வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷனா தான் பார்க்கணும். நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு போலீசிங் ஸ்டேட்டா இருந்த நம்ம இப்போ ஒரு டெமோக்ராட்டிக்கா மாறிப்போம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கான சில லெஜிஸ்லேஷன்ஸ் நம்மளோட ஒரு வெல்பீயிங்காக வேணும் அப்படிங்கிறது தான் சோஷியல் வெல்ஃபேர். அதுதான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ்ட் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து இதை நோவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதாவது லைக் த க்ரீம் ஆர் த மெயின் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 வந்து ஆர்டிகல் 45 அதை வந்து எடுத்து அவங்க ஆர்டிகல் 21A கீழே ஃபண்டமெண்டல் ரைட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்தோம், பேசிக் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ டு ப்ரொவைட் early childhood care and education for all children until they complete the age of 6 years. அது வந்து இப்ப டிபிஎஸ்பியா இருந்தது ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஸோ பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்னலாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், காந்தியன் பிரின்சிபல்ஸ், இந்த இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் வந்து மெயினா ஓல்டேஜ்க்காக, அன்எம்ப்ளாய்மெண்ட், சிக்னஸ், டிசபிள்மெண்ட், வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், அப்புறமேட்டு நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக, எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருக்கிறவங்களுக்காக, இந்த மாதிரியான வெல்ஃபேரை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு புவருக்கு லீகல் எய்ட் கொடுக்கணும், இல்ல ரைட் டு ஒர்க் இருக்கணும், அன்எம்ப்ளாய்டா இருக்கிறவங்களுக்கு வேலை ப்ரொவைட் பண்ணணும், ஓல்டேஜ் டிசபிள்டா இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம பாதுகாக்கணும், இல்ல வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி கொடுக்கலாம், இல்ல கல்ச்சரல் சோஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு நியூட்ரிஷன் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஃபுட் லெவல்ல வந்து நியூட்ரிஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பிளேஸ் பண்ணலாம், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எப்படி கொண்டு வரலாம், இல்ல எஸ்சி எஸ்டி அவங்களோட எஜுகேஷனல் அண்ட் எக்கானமிக் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதே போல ஒரு இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கன்சப்ஷனை வந்து ப்ரொஹிபிட் பண்றதுக்கு, அதாவது லிக்கர் ப்ரொஹிபிஷன் பத்தியும் பேசுறாங்க. அப்புறமேட்டு கவுஸ் ஸ்லாட்டரிங் இதை பத்தி எல்லாமும் ப்ரொஹிபிட் பண்றதுக்காக. அப்புறமேட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தியும் இதுல பேசுறாங்க. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா மாத்திட்டாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சருக்காக, ஃபாரஸ்ட்காக, ஹிஸ்டாரிக் பிளேசஸோட கன்சர்வேஷனுக்காக, அப்புறமேட்டு ஜுடிஷியரி வந்து செப்பரேட்டா இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் செப்பரேட்டா இருக்கணும், அப்புறமேட்டு இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுல பேசியிருக்காங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கணும். ஸ்டேட் இந்த சென்ஸ் கவர்மெண்ட் இல்லைங்களா, ஒரு வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், நம்மளோட வெல்ஃபேர் வந்து ரொம்ப நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் தான்.
ஸோ இதுல ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டா நல்லது, இல்ல அப்படின்னா தே ஆர் நாட் லைக் இம்போசிங் ஆன் அஸ். ஸோ பிஎன் ராவ் அவரு வந்து இந்தியாவுக்கு வந்து 2 ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தே ஆர் ஜஸ்டிசியபிள், நம்ம வந்து கோர்ட்க்கு போக முடியும். பட் டிபிஎஸ்பி வந்து இஸ் நாட் ஜஸ்டிசியபிள், அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ வி கேனாட் கோ டு கோர்ட். ஸோ இது வந்து ஜஸ்டிசியபிள் அண்ட் நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்னு சொன்னது யாருன்னா சப்ரூ கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் 1945ல. And we also saw Article 36 வந்து is similar to Article 12 of Fundamental Rights. Article 37 வந்து similar to Article 13 of the Fundamental Rights. And மெயினா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தோம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் வந்து எங்க இருந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னா ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிளஸ் டிபிஎஸ்பி தான் வந்து philosophy and soul of the constitution அப்படின்னு நம்ம சொல்றோம். கிரான்வெல் ஆஸ்டன் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு அமெரிக்கன் ஹிஸ்டோரியன். அவர் வந்து டிபிஎஸ்பி வந்து ஒரு கான்ஷியன்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அவரும் மென்ஷன் பண்றாரு. ஸோ நம்ம டிபிஎஸ்பி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது இதுல இருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் தி லாஸ்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு உரிமைகள் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கடமைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா தான் கொண்டு வந்தாங்க. பார்ட் 4A மூலமா ஒரே ஒரு ஆர்டிகல் 51A. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து யுஎஸ்எஸ்ஆர், ஓகே, ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் பிஃபோர் யுஎஸ்எஸ்ஆர் வந்து ஜப்பான்ல மட்டும்தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் 3 கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி நான் மென்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜப்பான், அப்புறம் யுஎஸ்எஸ்ஆர், இப்போ இந்தியா. ஸோ வி ஹேவ் தட் ஸ்பெஷாலிட்டி. ஸோ 1975ல இருந்து 1977 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ 75 to 77 வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. ஸோ மேடம் இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி பீரியட் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ பீப்புள் வந்து எங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கவர்மெண்ட் கொடுத்த பதில், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க டியூட்டிஸை பாருங்க, தென் உங்களுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு. ஸோ அப்ப செட் பண்ணதுதான் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. அவங்க ரெக்கமெண்டேஷன் மூலமா ஒரு நியூ சார்ட்டர் ஃபார்ம் பண்ணி பார்ட் 4A அப்படிங்கறத இன்சர்ட் பண்ணி அதுல 51A அப்படிங்கிற ஆர்டிகலை இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது 8 ஆர்டிகல்ஸ், 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பட் ஆஸ் ஆஃப் நவ் 10 இருந்துச்சு. இப்போ 10+1 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ஒரு பேக்ட்ராப் ஸ்டோரி. ஸோ the 42nd Amendment 76 வந்து it added some responsibilities of the citizens. அதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுதான் நம்ம பார்த்தோம் பார்ட் 4Aல 51A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா? இப்போ வந்து as of now 51Aங்கிறது நீங்க எப்படி எழுதணும்னா 51 கேபிட்டல் A, அதுல வந்து கிளாசஸ் தான் இருக்கு. A to K அது வந்து நீங்க ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதணும். இதுல வந்து எந்த மிஸ்டேக்கும் மேக் பண்ணக்கூடாது. ஸோ 51 கேபிட்டல் A, கிளாஸ் வந்து ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுல K வந்து ரீசெண்டா ஆட் பண்ணது 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 மூலமா. ஸோ 51Aல கிளாஸ் K வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன் சொல்லியிருக்காங்க. ஒரு பேரண்ட் ஆர் கார்டியனோட ஒரு அடிப்படையான ஒரு கடமை இது. இது எங்க நீங்க வந்து உங்களுக்கு மைண்ட் லிங்க் ஆகும் அப்படின்னா இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைங்களா? ஸோ 21Aக்கு கீழே ப்ரொவைடிங் பேசிக் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு கடமையாகவும் இருக்கு, உரிமையாகவும் இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து அதுவும் வந்து இன்ஃபோர்ஸபிள் கிடையாது, அதாவது நீதிமன்றத்தால நிலைநாட்ட முடியாது, நாட் ஜஸ்டிசியபிள். ஓகேவா? பட் பார்லிமெண்ட் இஸ் ஃப்ரீ டு என்ஃபோர்ஸ் எனி சூட்டபிள் லெஜிஸ்லேஷன். ஸோ பார்லிமெண்ட் வந்து தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணலாம். அதுக்காக செட் பண்ணதுதான் வர்மா கமிட்டி அப்சர்வேஷன் 1999. அதாவது பீப்புள் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா சில பனிஷ்மெண்ட்ஸ் மாதிரியான லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. அதாவது இப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பாருங்களேன், டு அபைட் பை த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் த ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், த நேஷனல் ஃபிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். ஸோ நம்ம நேஷனல் ஃபிளாகை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம நேஷனல் ஆந்தம், நேஷனல் பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்.
சப்போஸ் நம்ம வந்து ஒரு வயலேட் பண்றோம், அதை ஒரு நேஷனல் ஆந்தம் சிங் பண்றப்ப நம்ம நிக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நோட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா it comes under the Prevention of Insult to National Honor Act 1971. If you don't stand for the national anthem, they will kind of arrest you. அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து லீகல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் ஆர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஸோ நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்றதோ, அந்த மாதிரி விஷயங்கள் ஐடியாலஜிஸ் நம்ம ஃபாலோ பண்றதோ, ஸோ ப்ரொடெக்டிங் த சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அண்ட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மள வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்காக டிஃபெண்ட் பண்ணி நேஷனல் சர்வீஸ்ல ஜாயின் பண்றது, டு ப்ரொமோட் யூனிவர்சல் பிரதர்ஹுட், ஃப்ரெட்டர்னிட்டி, அண்ட் டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். நம்மளோட தேசிய சின்னங்கள், ஓகேவா, ஒரு எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்றது, கல்ச்சரை ப்ரொமோட் பண்றது, அட் த சேம் டைம் ஹெரிட்டேஜை ப்ரொமோட் பண்றது, அண்ட் நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டையும் சேவ் பண்றது. ஓகேவா, பேசிக்கா நம்ம பண்ண வேண்டியது ஒரு ரிவர் ஒரு வாட்டர் பாடிஸை பொல்யூட் பண்ணாம இருக்கிறதும், இல்ல குப்பைகளை கீழே போடாம இருக்கிறதும், நிறைய பிளான்ஸ் வந்து நம்ம பிளான் பண்றது, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அதாவது ஒரு இன்க்விசிட்டிவா இருக்கணும், ஒரு சயின்டிபிக் நாலேஜ் டெம்பரமெண்ட் நமக்கு இருக்கணும், அதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், நம்ம இந்தியாவை ப்ரவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வயலன்ஸ். ஸோ பொது இடங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், அண்ட் நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அண்ட் டுவர்ட்ஸ் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம வந்து எக்ஸலன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, ஹோலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறப்பதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் 71, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, Unlawful Activities Prevention Act 67, Representation of People Act 1951, Wildlife Protection Act 1972, Forest Conservation Act 1980, Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act 2007. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதப்ப இந்த மாதிரியான லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து இந்த லீகல் ப்ரொவிஷன்ஸ் மூலமா நம்ம மேல எடுக்கப்படும் அப்படிங்கறதும் அவங்க சொல்றாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம வந்து டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஒரு நல்ல டாபிக் நம்ம பார்க்கலாம். அண்ட் எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செஷன்ல கேளுங்க, we will surely respond to it. and உங்க ஃபீட்பேக்ஸும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ பை.